சிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் சிறப்பவர் செய்தொழில் வேற்றுமையான். என் பேர் வி சிவபாலன். நான் 10th 483 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்கேன். என் அப்பா பேர் வெங்கடேசன், அம்மா பேர் சரஸ்வதி. என் ஆம்பிஷன் சிவில் சர்வீஸ். நான் இவ்வளோ மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணது காரணம் எங்கள் ஸ்கூலில் இருக்க டீச்சர்ஸ் தான். டீச்சர்ஸ் ஃபுல் சப்போர்ட் பண்ணாங்க. அதே மாதிரி கான்ஃபரன்ஸ் கொடுத்தாங்க. லாஸ்ட் நேரத்துலேயும் ஒரு சார் நேம் ஹரிகிருஷ்ணன் சார், எங்களுக்கு அப்போது ஆக்சிடென்ட் ஆகிருந்துச்சு. அந்த சூழ்நிலையும் எங்களுக்கு ஸ்பெஷல் கிளாஸ் வந்து நடத்தினாரு. அதனால தான் சோஷியலில் 99 ஸ்கோர் பண்ண முடிஞ்சது. தேங்க்யூ. என் பேர் சுஜித்குமார். நான் செகண்ட் ரேங்க் எடுத்திருக்கேன். என்னோட அப்பா பேர் சக்திவேல், அம்மா பேர் கவிதா. டீச்சர்ஸோட ஹார்ட் ஒர்க் ப்ளஸ் என்னோட ப்ரெசன்ஸ், என்னோட அப்பா அம்மாவோட சப்போர்ட் தான் நான் ஸ்கூல் செகண்ட் ரேங்க் வரதுக்கு ஹெல்ப் பண்ண முடிஞ்சுது. நான் காமர்ஸ் படிச்சுட்டு யூபிஎஸ்சி முடிச்சு சிவில் சர்வீஸ் பண்ணலான்னு இருக்கேன். என் பேர் பி சபரிகிருஷ்ணன். நான் 430 மார்க் எடுத்திருக்கேன், ஸ்கூல் 3rd. அப்பா பேர் பாலகணேஷ், டிரைவராக இருக்கார். அம்மா ராணி. இந்த மார்க் எடுத்ததுக்கு காரணம் எங்கள் டீச்சர்ஸு, பேரண்ட்ஸு, ஹெட் மாஸ்டரோட சப்போர்ட்டு தான். அந்த மார்க் எடுத்ததுக்கு நான் ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறேன். நான் சிவில் சர்வீஸ் எக்ஸாம் எழுதியில் ஐஏஎஸ் ஆகலான்னு இருக்கேன். தேங்க்யூ. என் பேர் சாய்சரன். நான் ஸ்கூலில் 3rd மார்க் எடுத்திருக்கேன், 430. நான் 11th பயோமேக்ஸ் குரூப் எடுத்திருக்கேன். 11th 12th முடிச்சதுக்கப்புறம் ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் படிக்கலான்னு ஆசை. எங்கள் அப்பா நேம் நாகராஜன், மதர் நேம் இஸ் தேவி. எங்கள் ஸ்கூலில் இருக்க டீச்சர்ஸ் எல்லாம் கிரேட் எஃபர்ட்னால தான் நான் இவ்வளோ மார்க் எடுத்துக்கேன். எங்கள் பேரண்ட்ஸ் எஃபர்ட்டும் இவ்வளோ மார்க் எடுத்ததுக்கு இவங்க எல்லாம் தான் காரணம். தேங்க்யூ. பாரம்பரியமான இந்த நேரு அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் ஒரு பட்டதாரி ஆசிரியராக பணியாற்றின முதல்ல எனக்கு மெத்த மகிழ்ச்சி. இதற்கு மிக முக்கியமான காரணம் இந்த அருமையான நிகழ்வுக்கு எங்களுடைய தலைமை ஆசிரியர் தான். அவங்களுடைய சீரிய வழிகாட்டுதல் தான் எங்களுக்கு ஒரு உத்வேகம். எங்கள் பட்டதாரி ஆசிரியர்கள் 6 வகுப்பு முதல்ல இருக்கக்கூடிய எல்லா ஆசிரியர்களுமே சரி, எங்கள் பள்ளியில் இருக்க அனைத்து ஆசிரியர்களுமே போட்டி போட்டு மாணவர்களுடைய நலன் ஒன்றே முக்கியம்னு தான் ஒவ்வொரு நாளுமே, இது பொது தேர்வுக்காக இல்லை, ஒவ்வொரு நாளுமே ஒவ்வொரு நிகழ்வுலையுமே எங்கள் ஆசிரியர்கள் ரொம்ப உத்வேகத்தோட மாணவர்களுக்கு உற்சாகமாக ஒவ்வொரு வழிகாட்டுதலையும் சொல்கிறோன்னா அதற்கு பின்பக்கமாக இருக்கவங்க எங்கள் தலைமை ஆசிரியர் தான். அவங்க எதையுமே அன்பாக செய்யணும்னு நினைப்பாங்க, ஆர்வமாக செய்யணும், மகிழ்ச்சியாக செய்யணும், ஒரு கடமையாக எதையுமே செய்கிறது சரியாக வராதுன்னு நினைப்பாங்க. அந்த ஒரு உணர்வு தான் எங்கள் மாணவர்கள்ட்டே இருக்குன்னு நினைக்கிறேன். எங்களுடைய மாணவர்களை நானே பெருமையாக சொல்லக்கூடாது. நாங்கள் எப்போ வகுப்பு வைத்தாலும் சரி கண்டிப்பாக வருவாங்க. மாலை வகுப்பாகட்டும் அல்லது காலை 8:30 மணிக்கு வர சொன்னாலும் கண்டிப்பாக வந்துடுவாங்க. சனிக்கிழமையில் சிறப்பு வகுப்புகள் வைத்திருக்கோம். ஒரு சில நேரத்தில் பொது தேர்வு அப்பெல்லாம் ஞாயிற்றுக்கிழமைகள் கூட வைத்தோம். எங்கள் மாணவர்கள் எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்தாங்க. முக்கியமாக எங்கள் பள்ளி உடற்கல்வி துறையை சொல்லணும். அவங்க இந்த மாதிரி மாணவர்கள் டிசிப்ளினாக இருக்கணும்னா அவங்களுடைய பங்கு ரொம்ப முக்கியம். அந்த பிள்ளைங்க நேரத்துக்கு வரல, யாராவது அதை இருக்கும், ஒரு 1 or 2 பிள்ளைங்க அப்படி இருப்பாங்க. அதை நம்ம சொன்னோன்னா அவங்களுக்கு தக்க அறிவுரைகள் சொல்லி பேரண்ட்ஸ் மீட்டிங் வச்சு அந்த மாதிரி எல்லா வகையிலையும் உத்வேகமாக உழைத்தது தான் இந்த வெற்றிக்கு மிக முக்கியமான காரணம். எங்கள் ஆசிரியருடைய பள்ளியில் கூட அனைத்து ஆசிரியருடைய ஒட்டுமொத்த உழைப்பு தான் இது. அதோட மிக முக்கியமாக சொல்லுவேன் எங்கள் மாணவர்களுடைய ஒத்துழைப்பு. வணக்கம், நான் பிரேமலதா, நேரு அரசினர் ஆண்கள் மேல்நிலைப் பள்ளி நங்கநல்லூர் தலைமை ஆசிரியை. இப்போ எங்கள் பள்ளியுடைய இந்த ஆண்டு 2025-26 ஆண்டு பொது தேர்வு வீதம் 10ஆம் வகுப்பு தேர்ச்சி விழுக்காடு 96.4% தேர்ச்சி விழுக்காடு. 10ஆம் வகுப்பை பொறுத்தவரை உண்மையிலேயே மிகவும் ஒரு சிறந்த ஒரு தேர்ச்சி விழுக்காடு தான். எங்கள் பள்ளி 1964 அப்ப இருந்தே அந்த 10th 12th எல்லாமே இருக்கு. ஸோ இந்த 60 வருஷத்துல இது வரைக்கும் இல்லாத ஒரு தேர்ச்சி சதவீதம், 10ஆம் வகுப்பு தேர்ச்சி சதவீதம் 96.4 என்பது உண்மையிலேயே ஒரு மிகப்பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட் தான் அப்படின்னு சொல்லணும். இதுக்கு முழுக்க அந்த கிரெடிட் பார்த்தீங்கன்னா எங்க பிடி டீச்சர்ஸ்க்கு தான் போய் சேரும். ஏன்னா அந்த அளவுக்கு கல்லுல நார் உரிக்கிற மாதிரி பிள்ளைங்களுக்கு அந்த அளவுக்கு அவங்க நல்ல கோச் பண்ணி பிள்ளைங்களுக்கு இந்த அளவுக்கு ஒரு நல்ல ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. இதுல நிறைய இந்த தேர்ச்சி விழுக்காடு இந்த அளவுக்கு நல்ல அதிகமான அளவுல இருக்கிறதுக்கு காரணம் நாட் ஒன்லி அவர் டீச்சர்ஸ், அந்த பிள்ளைங்களும் இப்ப நல்லா படிச்சு மார்க் வாங்கியிருக்காங்க. ஆனா ஸ்டேட் ரிசல்ட் 10th பாத்தீங்கன்னா அது அரசு பள்ளியில 91.8
ஸோ அந்த ஸ்டேட் ரிசல்ட்டை விட எங்க பள்ளியினுடைய 10ஆம் வகுப்பு தேர்ச்சி விழுக்காடு அதிகமாக தான் இருக்கு. அது அருகாமையில் உள்ள எத்தனையோ பள்ளிகளை விட எங்க பள்ளி வந்து ஒரு ஆண்கள் மேல்நிலை பள்ளியில இந்த 10ஆம் வகுப்பு தேர்ச்சி, ஏன்னா முதல்ல பப்ளிக் எழுதுறா இந்த 10th எக்ஸாம், அதுல இந்த அளவுக்கு தேர்ச்சி விழுக்காடு என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம்தான். அதனால இது ரொம்ப ஒரு மகிழ்ச்சியான, எங்க அனைவருக்குமே, மாணவர்கள், ஆசிரியர்கள், பெற்றோர்கள் எல்லாருக்குமே ரொம்ப ஒரு மகிழ்வான ஒரு விஷயம். நேரத்தில் வந்து நீங்க இந்த இப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு தேர்ச்சி விழுக்காட்டை அளித்த எங்க அனைத்து ஆசிரியர்களுக்கும், எங்களுடைய மாணவ செல்வங்களுக்கும் மற்றும் எங்களுடைய எஸ்எம்சி மெம்பர்ஸ், பிடிஏ மற்றும் எங்களுடைய அலுமினி எல்லாருக்குமே இந்த நேரத்தில் வந்து நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.